அதற்கு வினை. அப்ப அந்த வினையின் தன்மை அதை எடுத்து நுகர்ந்து அதனின் செயலை அதை படப்படுத்தும் போதுதான் சீதா அந்த சுவையான சத்து குடலாகி அந்த உணர்வின் எண்ணமாக மாறுகின்றது. பின் அது மூசிக வாகனா. இப்போ சூட்சம நிலையில் இருந்த இந்த சத்து ஆவியான நிலைகள் இந்த உயிரணுவுடன் சேர்ந்த பின் இதனின் சத்து சிவமாகின்றது. ஆனால் சிவசக்தியாக உயிரும் உடலும் இந்த சத்தான நிலைகள் கொண்டு அது இயங்குது. அதனால்தான் சிவசக்தி என்றும், அதே சமயம் எந்த செடியின் சத்தை இந்த புழுவின் உடலாக பெற்று அது நுகர்ந்தறிந்து செயல்படும் போது அது வினை. தான் எடுத்துக்கொண்ட அந்த சத்துக்கு வினைக்கு நாயகனாக அந்த உடலானாலும் அந்த வினைக்கு தக்கவாறு தான் நுகர்ந்திருக்கும் போது வினைக்கு ஒப்பதால் எந்த செடியின் சத்தை எடுத்தோ அது நுகர்ந்து அந்த எண்ணம் வரப்பும் போது அந்த எண்ணம் என்பதுதான் மனம். இது நுகர்ந்து அந்த செடியின் சத்தை அது தனக்கு ஆகாரமாக எடுக்க தேடி செல்வதுதான் மூசிக வாகனா. இப்ப இந்த உயிரணு தனக்குள் என்ன செய்து தான் எந்த செடியின் சத்தை இதுக்குள் வந்ததோ அதை நுகர்ந்தறிந்து அந்த மனத்தை நுகர்ந்து தேடி சென்று தான் உணவாக எடுக்கின்றது. ஆனால் அதே செடி இருந்த இடத்திலிருந்து தன் மனத்தை நுகர்ந்து அந்த மனத்தால் தன் மற்ற செடியுடைய சத்தை வேலைக்கு விட்டு அந்த மனத்துக்குள் மறைந்த உணர்வு தன் சத்தை எடுத்து அது வளர்கின்றது. ஆனால் உயிரணுவாக வரப்போகும்போது இந்த மனத்தின் சக்தியை அது நுகர்ந்து இந்த உணர்வின் சக்தி நகர்ந்து சென்று அதுதான் மூசிக வாகனா. ஆனால் அதே சமயம் கண்ணில்லாத புழுவா வரப்போகும்போது இதான் சீதா ராமா. அப்ப அது சொல்லின் தன்மை வரப்போகும்போது அந்த உணவின் நினைவலைகள் தன் உடம்புக்குள் அன்புகளாக பாஞ்சி அந்த உணவின் சக்தி எண்ணமாக தூண்டி அதை நகர்த்தி செல்கின்றது. அதனால்தான் இந்த ராமா லட்சுமணா என்பது இந்த உணர்வுக்குள் இருக்கக்கூடிய இந்த விஷமும் இந்த வெப்பமும் ரெண்டும் இயங்கிதான் அது இயங்குகின்றது. அப்ப அந்த எண்ணத்தின் செயலாக அது இயங்குகின்றது ராமா லட்சுமணாங்கிறது. இப்ப நாம் சொல்லக்கூடிய இந்த உணர்வின் சக்தி உங்களுக்குள் வரும்போது இந்த உணர்ச்சியின் தன்மை ஊடுருவச் செய்து உருவரச் செய்கின்றது. ஆனால் இந்த குணத்துக்குள் எண்ணும் இந்த உணர்ச்சிகள் இந்த விஷம்தான் உங்களை தூண்டச் செய்கின்றது. ஆக நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற நிலையில் உங்களுடைய இயக்க சக்திக்கு இது வருகின்றது. இந்த சூரியனின் காந்த சக்தியை போல இதை போல நாம் எண்ணும் எண்ணத்துக்குள்ளும் இந்த உணர்வின் சக்தி கலந்துதான் விஷத்தின் தன்மை இது துடிக்கின்றது. இல்லை என்றால் இயக்காது. நாம் எப்படி ஒரு கரண்டின் தன்மை அது நெகட்டிவ் பாசிட்டிவ் வச்சு இன்னைக்கு மோட்டாரை இயக்க செய்கின்றோமோ இதே மாதிரிதான் ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு உணர்வையும் நமக்குள் அதை இயக்க செய்வது என்ற இந்த நிலையத்தான் நாம் கண்டறிவதற்காக அந்த ஞானிகள் இதை போல நாம் எப்படி இந்த விஞ்ஞானிகள் ஒரு பொருளை கண்டுபிடித்து அந்த உறுப்புகளை செய்து அதை இயக்க செய்யும் போது நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஒவ்வொரு பொருளின் தன்மையை பெயரை வைத்து அது என்னென்ன நிலைகளுக்கு உதவும் என்று நாம் அறிந்துணர்ந்து அடுத்தவர்கள் அதை பொருதி அந்த எந்திரத்தை இயக்குவதற்கு அது செயல்படுத்துகின்றனரோ இதை போலதான் விண்ணுலகின் ஆற்றலை அது எவ்வாறு பெற்றது என்ற நிலையை நமக்குள் லட்சுமி, சரஸ்வதி, பராசக்தி, பிரம்மா என்ற நிலையும் ஒவ்வொரு அணுவின் தன்மைக்கும் பெயரை வைத்து அவருடைய இயக்கத்தின் தன்மையை அது எவ்வாறு செயல்படுகிறது என்ற நிலையை வைக்கின்றார். ஒவ்வொரு மனத்திற்கும் அது ஒவ்வொரு சக்தியின் தன்மை எடுக்கப்படும் போது அதற்கு பெயரை வைக்கின்றார்கள். இப்ப நாம் மாறி லட்சுமி என்ற நிலையும் காளி, இப்போ முப்புடாரி, அந்தாரி, இந்தாரின்னு என்னென்னமோ பெயர்கள் நாம் வைக்கின்றோம். இதுகளெல்லாம் ஒவ்வொரு மனத்தின் தன்மை இந்த அணுக்குள் சேர்க்கப்படும்போது சீதா என்ற சுவையானாலும் அந்த உணர்வின் தன்மை அது எண்ணமாக எப்படி இயங்குகிறது என்ற நிலையை அந்த ஞானிகள் நாம் கண்டு உணர்வதற்கு இதை செய்தார்கள். ஆகவே இதை போலதான் இந்த சுழிமுனைன்னு சொல்றது. நாம் அந்த நிலையை இந்த உயிர் தனக்குள் அந்த உயிருக்குள் எடுத்து அந்த உணர்வின் தன்மையை தான் பிரித்து அந்த சத்தின் உமிழ்நீராக தன் உடலுக்குள் இணைத்து விட்டு இந்த உணர்வின் அலைகளை அதற்குள் இயக்க செய்வது. இப்போ இதுதான் சுழிமுனைன்னு சொல்றது பத்தம். அது இப்ப சுழிமுனைன்னா லேசானா இந்த விவரம் தெரிஞ்சுக்கணும். சுழிமுனையில நாம் இருக்கணும் எதை என்றுமோ சுழிமுனை இயக்கும். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, நீங்க உங்க உடலுக்குள் நீங்க தியானத்தை பண்றீங்க. சுழிமுனையுடைய நிலையை எடுக்கும் போது நீங்க எண்ணங்கள் என்ன செய்து உங்களை அறியாம நீங்க எவ்வளவுதான் நீங்க நல்லது என்னாலும் முடியறதில்லை. யாராவது வெறுப்பான எண்ணங்கள் உங்க உடல்ல இருந்துச்சுன்னா இந்த அலைகள் பாயுது. அப்ப உங்களுக்கு என்ன செய்யுது, உங்க உடல்ல நீங்க உங்க குணத்துக்குள் எந்த குணத்தை உங்களை யாராவது திட்டி இருந்தாங்க அல்லது ஒரு பையனை நீங்க வேலைக்கு சொல்லி இருந்தீங்க அவன் நேரத்துல செய்யலைன்னா அந்த உணர்வுகள் ஊங்கி வாழ்ந்திருக்கும்.
அப்ப அந்த அலையை நாம் முன்னாடி இருக்கும். அப்புறம் நீங்க சொல்லிமொழியை நீங்க நினைச்சு கட்டாயப்படுத்தி அது நீங்க என்ன ஆகும், இந்த சொல்லிமொழியில நிலைநிறுத்திருக்காங்க என்ன செய்யறாங்க, பிராணாயாமம், அதன் வாசி, இது போல அவங்க என்ன செய்யறாங்க, உங்க மூச்சு இப்படி இழுத்து நீங்க இப்படி செய்தீங்கன்னா உங்க சொல்லிமொழியில நிறுத்தலாங்கிற நிலையும், இது என்ன தொட்டு காமிக்கிறது என்ற நிலையும், ஒருத்தருடைய எண்ணத்தை அதாவது மூலாதாரத்தை தட்டி எழுப்புறார் என்ற நிலையை நாம் அந்த உணர்வுல என்ன செய்யறது, முதுத்தண்டில தொட்டி எழுப்பி அவர் எண்ணத்துமால் செலுத்தப்படும் போது அந்த உடலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் நாம் சுவாசிச்சு ஏதோ குரு 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 ஏறுது, ஆக அவர் என்னமோ சக்தி கொடுக்கிறார் என்ற நிலை வரும். ஆக நீங்க யாரா இருந்தாலும் இதை தொட்டி விடுவிட்டு நீங்க மூலாதாரத்தை நான் தட்டி எழுப்பேன் நுகர்ந்து பாருங்கன்னு சொன்னா அந்த எண்ணத்துக்கு வரும்போது அவருடைய எண்ணங்களை நுகரப்படும் போது அவர் சொன்ன வழியிலே அது இயக்கும். மூலம் என்பது நம்ம உயிர், ஆதாரம் என்பது நமது ஆத்மா. அதனால்தான் ஆதி மூலம். எதை விநாயகருக்கு பேர் வைக்கிறாங்க என்னன்னு, ஆதி மூலம் போது நாம புழுவா இருக்கிற ஒரு செடியின் சத்தை அது எடுத்தது. அந்த சூரியனிலிருந்து வெப்பகாந்தம் இந்த செடியின் சத்தை சீதா ராமனா சீதா லட்சுமியாக மாறி ஒரு உயிரணுக்குள் வரும்போது சீதா ராமனாக மாறும். அந்த சுவையின் சத்தாக அதிலிருந்து வெளிப்படும் மனம் எண்ணமாக, அந்த எண்ணம் அந்த உணர்ச்சிகளை தூண்டி அம்புகளாக பாஞ்சி அது இயக்க மாறு சீதா ராமா. இப்ப ராம ஜென்ம பூமி எங்க உருவாகுது, ராமன் எங்க உருவாகுறாங்க. இப்ப நாம் இங்க இருக்க போகும்போது ஒருத்தர் என்னை திட்டார் அப்படிங்கிற போது அந்த உணர்வை நான் சுவாசிக்கும் போது அது சுவை சீதா. அந்த உணர்வின் தன்மை எனக்குள் வரப்போகும் போது அந்த உணர்வான சக்தி என் உணர்வோட சக்தியாக சேர்ந்துகிறது. அப்ப அதுல சொல்லா வரும்போது யாராகுது, சீதா ராமனாகுது. அந்த சொல்லின் நிலையில் ராமன் என்ன செய்யறான், அம்ப எய்கின்றான். அப்ப நம்ம ராமன் எங்க பிறக்கின்றான், ராம ஜென்ம பூமி எது, நம்ம உடல் தான். ராம ஜென்ம பூமி எதுங்க, ஜென்மம் எங்கே பிறக்கிறான், ஒரு உயிரனுக்குள் அந்த ராமனாக தோன்றி அவன் ராம ஜென்ம போய் சீதா லட்சுமியாக வந்து நம்ம உடலுக்கு வந்து சீதா ராமனாக பிறக்கின்றான். ராமா சீதான்னு சொல்றாங்களா, சீதா ராமான்னு சொல்றாங்களா, அது வரிசைப்படுத்திதான்னு சொல்றாங்க. ஆகையினாலே இதெல்லாம் ஞானிகளால் இந்த இயற்கையின் சக்தியை நாம் கண்டுணர்ந்து நாம் எந்த வழியிலின் அணிவின் தன்மை பெற்று நாம் மனிதனா வந்தோங்கிற நிலை உணர்த்துவதற்குத்தான் இந்த விநாயகரை ஆதி மூலம் என்று வைக்கிறார்கள். ஆக நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இன்று மனிதனாக பிறந்திருக்கிறோம் என்று யானைக்கு ஞானம் உண்டு. அதனால்தான் யானையின் தலையை மனிதனின் உடலில் பொழிது இந்த மனித உடலை போட்டு முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகா விநாயகா என்று மனித உடலை காட்டுகின்றார்கள். நாம் புழுவிலிருந்து எத்தனையோ கோடி செடி கொடிகளை நாம் சாப்பிட்டு அந்த செடி கொடியில் இருக்கக்கூடிய மனத்தை, அது சீதா அந்த சுவையை ஒவ்வொரு உடலையும் அது நுகர்ந்து அந்த உணவின் எண்ண சக்தியாக அது வளர்ந்து அதுல விளங்கி சக்திகள் அனைத்தும் உயிருடன் ஒன்றிய வினையாக சேருகின்றது. அந்த வினைக்கு ஒப்பதான் நாயகனாக ஒவ்வொரு நிமிஷத்திலும் நாம் மனிதனாக பிறக்கின்றோம். இப்ப நாம் என்ன வளர்ச்சியின் தன்மையை நாம் சாதாரணமாக ஒரு அடுப்பை வைத்து நாம் ஒரு பொருளை போடும்போது ஒரு மனம் வருகின்றது, மற்றொரு பொருளை இதோட சேர்க்கப்படும் வேறொரு மனமாக மாறுகின்றது. அவங்க இன்னொரு பொருளை தன்மை போட போகும்போது கசப்பு துவர்ப்பு உப்பு எல்லாம் நாம எப்படி நாம் குழம்பு வைக்க போகும்போது பலவும் சேர்த்து முதல்ல ஒரு தனித்தனி ருசியாக இருக்கின்றது. அவை அனைத்தும் சேர்த்து ஒன்றாக சேர்க்கப்படும் போது நாம் குழம்பை எப்படி ரசித்து நாம் சாப்பிடுகின்றோமோ இதை போலதான் ஒவ்வொரு செடியின் சத்தை நான் நுகர்ந்து கண்ணில்லாத புழுவாக இருந்தாலும் அந்த மனத்தை நுகர்ந்துதான் மூசிகா வாகனா. அப்ப என்ன செய்யுது, அந்த குணத்தை நுகர்ந்து அதை சேர்த்துக்கொண்டு எந்த செடியின் சத்தை மனமாக எடுத்துக்கொண்டதோ அந்த மனத்தை நுகர்ந்து இந்த புழு நகர்ந்து செல்லுகின்றது. தன் இறையை தேடி மரமோ இருந்த இடத்தில் தன் உணர்வின் சக்தியை கொண்டு அது தன் சத்தை எடுத்து வளர்கின்றது. தன் மனத்தை கொண்டு மற்ற செடியின் மனத்தை தனக்கு அருகில் வராதபடி தனக்கு வலுவான நிலையை கொண்டு தனக்கு பாதுகாத்துக் கொள்ளுகின்றது. ஆனால் அதே சமயம் அதே மனத்தை எடுத்துக்கொண்ட இந்த உயிரணு
தன் மனத்தை தான் நோடும்போது அதுக்கும் மறைந்த உணர்வு இந்த உடலை அழைத்து அந்த எந்த செடியின் சத்தை எடுத்ததோ அது ஆகாரமாக புசிக்க மூசிகா வாகனா இது அங்கு இழுத்து போகுது. அந்த மனம் வரும் பக்கம் இது திசை நோக்கி செல்லுகின்றது. ஆனால் மனம் வருவது எங்கேயோ இருக்கின்றது. ஆனால் விழுந்தும் ஆகும்போது பசியின் ஏக்கம் உண்டுகின்றது. ஆனால் தன் அருகிலே வரக்கூடிய மற்றதை நுகர்ந்து பார்க்கணும். அப்போ நுகர்ந்து பார்க்கும்போது என்ன செய்து இதுக்கு வேறுபட்ட நிலை பசி தீர்க்க இதை நுகர்கின்றது. ஆனால் நுகரும்போது இதுக்கு வேறு விதமான நிலை வருகின்றது. அப்ப இந்த உணவின் தன்மை பற்றுடனே இதுக்கு எதிர்நிலை ஆகும்போது அது உதவி தள்ளிவிட்டு தான் சீராக மீண்டும் அந்த தான் எந்த சத்தை எடுக்கின்றதோ அது நுகரச் செல்கின்றது. இதை போல வரிசைப்படுத்தி பல நிலையில் அது நுகர்ந்து இதுக்கு ஆகாரத்தை எடுத்து அதனுடைய தன்னை நுகர்ந்து இழுத்து என்னவென்று அறியக்கூடிய நிலை வரும்போது இந்த உணவின் சத்தை இதுக்குள் சேர்த்து இதுக்கு வியாதியா மாறுகின்றது. இப்ப நாம நல்லா இருக்கிறோம், இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சாகர நாட்டம் வருது, நம்ம எண்ணிட்டே இருந்தா போறோம், அவனுக்கு உடல்ல சீர்க்கு நிச்சயம் வரும். அதே மாதிரி அடிக்கடி நாம சண்டை போடுறோம், நம்மகிட்ட சண்டை போடவே வேண்டாம், அவன் சண்டை போடுறோம் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு நுகர்ந்து பாக்குறீங்க, அதான் மூசிக்கா அது நுகர்ந்து பார்த்து நல்ல குணத்தோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறது. அப்படி இந்த எத்தனை இது நீங்க நல்ல குணத்தோட பார்க்கும்போது சண்டை போடுறவங்க பேசுறவங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த உணர்வு எல்லாம் சேர்த்து அந்த நல்ல குணத்தோட கலந்துது. கலந்த வைப்பா என்ன செய்யுது, அவங்க திட்டாங்க மோசமானவங்க நீங்க சொல்லிட்டே இருப்பாங்க, உங்களை அறியாமலே இந்த தப்பு செய்திட்டே இருப்பாங்க. இந்த உணர்வு சக்தி என்ன செய்யுது, ரெண்டரை கலந்து உங்க உடலுக்குள் நோயா விளங்கிட்டே இருக்கு. நான் நல்லதானே பேசுறேன், நல்லதானே இருக்கிறேன், எனக்கு இப்படி ஆகுது என்றைக்கு இந்த நிலையில் இப்ப நான் மனிதனுக்கு வருது. இதே போலதான் அது தனக்கு வேண்டாததை விலைக்கு தான் சுவாசித்தாலும் அந்த சுவாசித்த நிலையில் இதோட சத்தோட கலக்கு. ஏனென்றால் உயிரின் தன்மை நுகரப்படும் போது ஈர்த்து அந்த உயிரின் தன்மை காந்தம் இழுக்கின்றது. ஆனால் உயிரின் துடிப்புக்குள் நடக்கும் இயக்கம் ஈஸ்வரன், அந்த இயக்கத்துக்குள் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு. ஆனால் அது வெப்பத்தின் தன்னை ஈர்க்கும் சக்தி வரும்போது லட்சுமி, அது இழுத்து தனக்குள் அது நுகரும் சக்தி வரப்போகும்போது நாம் உயிரான அந்த விஷ்ணுவுடன் இது கலக்க செய்கின்றோம். ஆனால் கலக்கப்படும் போது அது இருக்கக்கூடிய வெப்பத்தின் தன்னல் உருவாக்க செய்கின்றது. அந்த உருவரும் சக்தி நமக்குள் அது சிவமாக மாறுகின்றது. ஆனால் அறைக்குள் அந்த சிவமான உடலுக்குள் வந்து அந்த சக்தியாக மாறுகின்றது. ஆனால் எந்த மனத்தின் தன்னை எடுத்துக்கொண்டதோ அது இணையும் சந்தர்ப்பம் பிரம்மமாகின்றது. அது பிரம்மமான பெண் எந்த மனத்தின் தன்மை அதனுடன் இணைந்திருக்கின்றதோ அது ஞானமாக பேசுகின்றது. இப்படித்தான் இந்த உயிரின் சக்திக்குள் நாம் இத்தனை இயக்கங்கள் உண்டு. அப்படி உருவாக்கிய இந்த நிலைகள் அதுடன் எதனையெல்லாம் சேர்க்கின்றதோ இந்த உயிர் இந்த மனத்தை நகரும் போது அது வினையாகின்றது. அந்த வினைக்கு தக்கவாறு அதனை நிலையை கொண்டு அது நகர்ந்து செல்லுகின்றது இந்த உயிர். ஆனால் ஒவ்வொன்றையும் நுகர்ந்து பார்க்கும்போது வேண்டாததே இதுக்குள் கலக்கின்றது. நாம் எப்படி ஒரு பானை வச்சு அதை வேக வைக்கும்போது எந்த பொருளால் ஒன்று தவறு ஒன்று அனுசியும் அதோட மனமும் கலக்கும். இதை போலதான் இந்த ஈர்ப்பு சக்தி தன் பசியை போக்க இது தன்னை அறியாத நுகர்ந்து பார்க்கின்றது. இதற்கு வேண்டாது என்று அறிந்து கொள்வது. ஆனால் வேண்டாத சக்தி இது உணர்வுக்குள் அது சேர்ந்து கலந்து விடுகின்றது. இப்படி பல சக்திகள் கலந்து இது வினையாக சேர்த்து இந்த உடல்ல என்ன செய்து இதை தன்னை காத்துக்கொள்ளும் உணர்வு கொண்டு அது சீராக நடந்தாலும் இந்த மனம் ரெண்டரை கலந்து ஒரு மனத்தின் சக்தி வருகின்றது. இப்ப முதல்ல ஒரு இலையின் சத்தை இது சாப்பிடும் நிலை பெற்றது. ஆனால் இதை போல பல இலைகளை அதை நுகர்ந்து பார்த்து இந்த உணவின் சக்தி இது விலைக்கு இணையாக சேர்ந்து இந்த உடலுக்குள் அது இணையாக சேர்க்கப்படும் போது மூசிக வாகனா, விநாயகருக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கீங்க, மூசிக வாகனான்னு பெரிய சிலையை போட்டு எலியை போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. ஆக இதுதான் அது வாகனமாக இந்த விநாயகரை தூக்கிட்டு போனதாகவும் அது நம்ம விநாயகர் சமூகத்து வாகனமா இருந்தாலும் நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால என் விநாயகருக்கு நீ வாகனமா இருந்தா உனக்கு ரெண்டு ஏதாவது போறோம்னு சொல்லிட்டு போசிட்டு இருக்கோம். ஆனா எலியுடைய தன்மை என்ன, அந்த எலி மேல இந்த இப்ப விநாயகர் உட்கார்ந்த என்ன செய்யறோம், கரவேற முடியுமா? முடியாது. ஆகவே எலி எப்படி வங்கு போடுது, தன்னுடைய இருப்பிடத்தை தான் பாதுகாக்கும் நிலைக்கு வங்கு போடும். இப்ப இந்த புழு என்ன செய்தது, தான் எந்த வினையும் சக்தியை எடுத்துக்கொண்டதோ அப்ப என்ன செய்து மூசிக தான் எந்த இலையின் மனத்தை எடுத்ததோ அதை மகந்து சீதாராமா என்ற அந்த சுவையை நுகர்ந்துதான் அது தேடி சென்று. ஆனால் பசியும் உந்தலால் இதை நுகர்ந்து பார்க்கலாம் என்று எண்ணியவுடனே இந்த கெடுதலான இருக்கு விரோதமான நிலைகளோட அது இணையாக சேரும். இப்படி பல இருக்கு ஆகாததை நுகர்ந்து
இதுக்குள் சேர்த்த உடனே இதுக்கு உடல்ல வியாதியா மாறும். இது ரெண்டும் கலக்க போகும்போது இது ஒரிஜினலான குணம் மாறி போகும். அப்ப இதுக்குள் என்ன செய்யுது, கலக்கமாகி இது ரெண்டரை கலந்து இந்த வினையின் சக்தி அது விளைய போகும்போது இந்த புழு உடல்ல நாம் எப்படி நிலத்துக்கு வங்கு போடுதோ தன் இருப்பிடத்திற்கு, அதை போல தான் சுவாசித்த நிலைகள் இந்த உடல்ல நோயை குறைந்து அந்த உணவு சக்தி தான் இருப்பிடமாக சேர்ந்து அது வினையாக அது சேர்கின்றது. நாம் மூசிகா வாகனம் இங்கு என்ன செய்தது, எதை நுகர்ந்தெடுத்து வாகனமாக அழைத்து சென்றதோ அந்த சுவாசித்த நிறைவு கொண்டு எதை செய்ததோ அதை போல இதிலே சிவகாமி, இது சிவகாமி அப்படிங்கிற போது அந்த சிவகாமியை பார்த்து அந்த நடனம் ஆடினாலும் இப்ப நம்ம இங்கே திருவுணர்வுகளை சொல்லுவோம். இப்ப நாம் அந்த புழுவான நிலையில் சிவம். ஆனால் அந்த புழு தான் கவர்ந்து கொண்ட இந்த சக்தி சிவகாமி, தான் கவர்ந்து கொண்ட இந்த சக்தி தனக்குள் எடுக்கப்படும் போது அந்த தன் மனத்தை எடுக்கப்படும் போது அந்த மனம் இதற்கும் மகிழ்ச்சி ஊட்டி தேடி செல்லுகின்றது. தான் அருகில் இருக்க வேண்டாத மனத்தை தோணும் அதனுடைய நினைச்சு இந்த கவர்ந்து கொண்ட சக்தியை விட்டு அந்த உடலை கூடிய அங்கங்கள் நினைச்சு மாறுபட்டு அசைகின்றது. இப்ப நடனம் ஆகும்போது பாருங்க, ஓங்கார நடனம் போது ஆத்திரத்தோடு நம்முடைய அங்கங்கள் எப்படி அசைகின்றது சொல்றது சிவகாமி. இந்த உடல் சிவம், அது கவர்ந்து கொண்ட சக்தி, அது நோடப்போகும்போது இதன் செயல் என்ன இதெல்லாம் காட்டுறாங்க. நாம இன்னும் போய் கேட்டோம்னா எழுதி வச்சிருக்கான்னு சொல்லி போட்டு இந்த செவ்வாயில அந்த சாமி விட்டு அருள் வாங்கணும்னா 2 டான்ஸ கத்துக்கிட்டு எல்லாரும் போற்ற மாதிரி இது பண்ணியாச்சுன்னா இந்த நடராஜனுக்கு என்ன நடராஜன் நடனத்தினோட பிரியமா இருக்கிறான். அதனால ஆடி காட்டினா அவன் அருள் கிடைக்கும், இந்த வாழ்க்கையில் நமக்கு புகழ் கிடைக்கும், அதை வச்சு பொருள் கிடைக்கும், இப்படி சாப்பிடலான்னு தான் நாம நினைக்கிறோம். எது இதைத்தான் நாம நினைக்கிறோம். அவன் சொன்ன நிலையில் இந்த உடல் சிவம் சிவகாமி தான் கவர்ந்து கொண்ட இந்த சக்தி அது என்ன செய்யுது, தான் மூசிகா வாகனா தான் எந்த இலையும் சத்தை எடுத்து அது நுகர்ந்து செல்லுது. ஆனா அது தன் பசித்திக்க ஆவலுடன் மகிழ்ச்சியாக அந்த வாசனை இருக்கு பக்கம் தேடி செல்லுது. ஆனா வெகு தூரத்தில் இருக்குது, ஆனா தான் அருகில் இருக்கிற நுகரும் போது வேண்டாள். அப்ப இந்த உணவின் தன்னை சுவாசிக்கும் இந்த உடலான சிவம் கவர்ந்து கொண்ட இந்த சக்தி விஷயம் அது உதவி வேண்டாது என்ற தன் அங்கங்களை அசைக்கின்றது. அதான் சிவ நடனம்ங்கிறது. இதுக்கெல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த நிலையை சொல்றோம். அப்ப இது நகர்ந்து சென்று அது என்ன செய்ய வேண்டாத நிலையில் இது வினையாக சேருது. முதல்ல ஒரு உயிரினமாக இருக்கும் போது இதனை சத்தான நிலையை சுவையாக்கி இதனுடைய நிலையில் இது வழிந்தது. ஆக சீதா ராமனாக எண்ணமாக மனம் எண்ணமாகின்றது. அந்த எண்ணத்தின் உணவு தனக்குள் இயக்கி காட்டுகின்றது. இதுதான் நாராயணன் பூலகத்துக்கு வரும்போது ராமனாக பிறக்கின்றார். இப்படி பல எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனங்கள் சேர்ந்து இந்த உணவின் சக்தி வினையாகி இந்த எண்ணம் நமக்குள் வருது என்ற நிலையைத்தான் இப்ப நம்ம கோயில்ல வச்சிருக்கிறோமே. இதுக்கு ஒத்த நிலையில் கொண்டு ஒவ்வொரு தாவர எண்ணங்களா சேர்த்து அந்த தன் இயக்க சக்தியான குணங்களா வருதுன்ட்டு நாம ஒவ்வொரு கோயிலுக்கும் சலவிரிச்ச வச்சிருப்போம். எது இந்த உடலுக்குள் நாம் புழுவா இருக்கும்போது ஒரு செடியின் சக்தி உணவு அந்த மனத்தை நுகர்ந்து அந்த உணவின் சக்தி அதுக்குள் வளர்ந்து அது வினையாக சேர்த்து அதன் உணவின் சக்தி சக்தியாக அது இயற்கை சக்தியாக அதை மாற்றுகின்றது. இந்த நிலையில் நாம் எந்த செடியின் சக்தி மனத்தை நாம் நுகர்ந்தோமோ அது நமக்கும் அது நுகரும் போது உயிரே கடவுள், நாம் எண்ணும் எண்ணமே இறை, அது இறையாகுது. அந்த உணவின் செயலே தெய்வம். இப்படி காட்டுறாங்க. இதெல்லாம் ஞானிகள் இதைத்தான் காட்டுறாங்க. ஆகவே நுகர்ந்திருந்த நாம் எண்ணத்தின் நிலையில் நாம் செயலாக்கப்படுவது தெய்வமாகும். ஆக நாம் ஆரம்பத்தில் எந்த செடியின் தன்மை எடுத்து இந்த குணத்தின் தன்மை இந்த உடலை வளர்த்ததோ அந்த குணம் தன்னை காத்துக்கொள்ள எந்த நிலையை செய்ததோ அதுக்குதான் இந்த ஊர் கோயில்ல அதை வச்சிருக்கோம். அப்ப அதை ஒத்த நிலைகள் கொண்டு ஒவ்வொரு செடியின் தன்மை தனக்குள் இணைப்பாகும் போது இப்படி 1000 விதமான செடிகளை எடுத்து உயர்வான நிலைகள் தனக்கு ஒத்த நிலைகள் வளர்கின்றது. அப்ப அந்த எண்ணத்தின் இயற்கை சக்தியாக தன் ஞானத்தின் நிலையில் வளர்கின்றது.
இப்படி ஒரு செடி அந்த ஒரு செடியிலிருந்து வளர்ந்தாலும் தான் நுகர்ந்து பார்க்கும்போது சிறுக சிறுக சேர்த்து நாம் முதல செடியை பெற்ற இது ஓங்கி வளர்ந்து அதோடு சிறிது நுகர்ந்த நிலையில் இதுடன் இணைந்து அதை எதை வென்று இதற்குள் சேர்த்த ஞானத்தின் நிலையை வளர்ந்து இது வேண்டும் இது வேண்டாம் என்ற உணவின் எண்ணங்களை தூற்றுவதற்கு சீதா ராமா இந்த சுவையின் தன்மை எண்ணங்கள் அதற்கு வளர்த்து அந்த ஒரு எண்ணத்திற்கு பல பிரிவின் தன்மையை தனக்குள் எடுத்து நாம் போன்ற என்றோம் என்றால் இது ஆகும் இது ஆகாது என்று நாம் பிரித்து உணரக்கூடிய நிலையில் வருகின்றது. ஒன்றும் அறியாத ஒரு புழுவாக இருந்தாலும் அது முகந்து பார்த்து தன் திசையை நோக்கி முயலின் தன்மை தான் பிரித்து பார்த்து தன்னை இயக்கும் தன்மை வருகின்றது. இது ஒன்று வந்தது. இந்த செடியிலிருந்து அது கொத்த நிலைகள் வந்தது. இந்த நிலையை அங்கு நாம் உணர்த்துவதற்குத்தான் இதை போல ஒத்த நிலையை கொண்டு ஒரு பொழிவின் நிலையில் நாம் அது வளர்ந்து அந்த தாவர எண்ணத்தின் மனமாகி மனம் எண்ணமாகி இது சீதா ராமனாக நமக்குள் அதை இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆக நாம் எந்தெந்த குணத்தின் தன்மை இப்போது செடியின் தன்மை இன்று ரோஜா பூ தன் வலுவான நிலையை கொண்டு வேறொரு செடியை நுகர்வதில்லை. தன் மனத்தின் தன்மையில்தான் ஆற்றலை படுகின்றது. ஆனால் அதை எடுத்துக்கொண்ட சிவை சீதா. அதை காப்பது யார்? ஆஞ்சநேயன் என்ன செய்யும்? வலுவானவன். குரங்கு என்ன செய்து தான் விடாப்பிடியான நிலையில் வருகின்றது. ஆகவே பரிணாம வளர்ச்சியில் நாம் இந்த குரங்கு என்ன செய்து தான் எடுத்துக்கொண்ட எண்ணத்தை வலுவான நிலையில் தான் எதை எண்ணியதோ அதை விடாப்பிடியாக எடுத்துக்கொண்டது. அதனால்தான் இந்த பரிணாம வளர்ச்சியில் வரக்கூடிய அது ஆஞ்சநேயர் என்றும் சீத்தையை காப்பது யாரு? ஆஞ்சநேயன். அந்த மனத்தின் வலுவான சக்தி அதை காக்கின்றது. அதுவும் ஆஞ்சநேயனுக்கு வலு என்று வைத்தது. ஆகவே சீதாராமா என்று ஆக நீ அகந்து இதை மாதிரி அதை வைத்து சீதாராமா என்பதை இருக்கிற போது அந்த வலு எண்ணத்தின் வலுவை கொண்டுதான் அந்த வலுவுக்கு ஆஞ்சநேயா என்று வைக்கின்றார். ஆக இதற்குள் நாம் ஒவ்வொரு மனத்தில் நாம் கண்டறிவதற்காக விண்ணிலிருந்து வரக்கூடிய நிலைகள் ஒரு தாவர என சத்துக்குள் இந்த சூரியன் வெப்ப காந்தங்கள் கலந்தால் அது சுவையாகி ஒரு உடலுக்குள் அது இணைந்து அது செயலாக்கப்படும் போது எவ்வாறு என்ற நிலையை தெளிவுற நாம் தெரிந்து கொள்வதற்கு அங்கு வான்மீகி என்ற போது அவன் விண்ணை நோக்கி ஏகி அந்த விண்ணுலகின் ஆற்றலை தனக்குள் எடுத்து அந்த உணர்வை படைத்து இந்த இயற்கையின் சக்தி மனித உருவு எப்படி ஆனது, இதுல எண்ணங்கள் எப்படி ஆனது, தாவர என சத்துகள் எப்படி மாறி என்று வான்மீகி எழுதினார். இப்ப வால்மீகி இப்படி வால்மீகின்னு சொல்றோம். வால்மீகி இப்ப நம்ம வால்மீகின்போம். அந்த விண்ணுலகின் சக்தி அது தனக்குள் ஏகி அந்த உணர்வின் சக்தி தனக்குள் கண்டறிந்து அந்த எண்ணத்தின் உருவை அவன் கண்டு உணர்ந்தான். அதை நமக்குள் வெளிப்படுத்தினான். அதான் நாராயணன் பூலோகத்திற்கு வந்து அவன் மனிதனாக பிறகு போறான் என்று அங்கு சொல்றது. அங்கே பிரபஞ்சத்துக்கு நாராயணா, இங்க நாராயணா. யாரு? அங்க நாராயணன், இங்க நரநாராயணன் அப்படிங்கிற போது நம்ம உயிர் மற்ற உயிரின் சக்தி வரும்போது நம்ம உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர் சூரியன். நாம் என்னும் பலவிதமான குணங்களின் சத்துக்கோள் நம்ம உடல். நாம் அந்த சத்துக்குள் மறைந்த உணர்வின் என்ன அலைகள் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தின் நிலையை கொண்டு என்ன செய்ய எந்த குணத்தை எந்தவோ அந்த குணத்தின் தன்மை அதனுடைய கதிர்வீச்சுகள் மற்றவை தனக்குள் அணுகாது பாதுகாத்துக் கொள்கின்றது. இதே மாதிரி இந்த சூரியனுடைய நிலையில் நடு மையமாக இருந்தாலும் முதல்ல கூழாக விளைந்த அந்த விளைஞ்ச சக்திகள் நட்சத்திரமாக மாறுகின்றது. அப்ப நட்சத்திரமா மாறும்போது சூரியனை விட்டு வெளிப்படையான நிலை வளர்க்கும் போது தன்னுடைய கதிரியக்க சக்தி உண்டு விண்ணில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை மாய்த்து அவனுடைய சக்தியை செயலிழக்க செய்து தன் வலுவான நிலைகளை தான் ஆற்றல் மிக்கதாக தான் கவர்ந்து கொள்கின்றது. அப்ப நாம் பிரபஞ்சத்துக்குள் வளர்க்கும் போது அடுத்து சூரியன் ஈர்ப்பு வட்டத்துக்குள் வரும்போது கோள் இருக்கின்றது. அந்த கோளுக்குள் இந்த சக்தியின் தன்னை விளந்து அது விளைந்து அது வெளிப்படும் சத்தை சூரியன் தனக்குள் கவர்ந்து அந்த ஒளியின் சுடராக அந்த உடல் இயக்கமாக அதை இயக்குகின்றது. இதை போன்றுதான் நாம் எண்ணி சீதா இந்த சுவையின் சத்து நாம் உடலாகி அந்த உடலுக்குள் இருந்து நாம் வெளிப்படும் இந்த சொல்லின் தன்மை நட்சத்திரம். நாம் எதை எண்ணுகின்றோமோ இந்த கதிரியக்க சக்திகள் அதே எண்ணத்தின் வலுகொண்டுதான் மற்றதை அணுகாது நாம் விடாப்பிடியா நாம் பேசுவது. ஆக நம்மை பாதுகாக்கும் இந்த உணர்வின் சக்தியும் இங்கே அமைகின்றது. அந்த பிரபஞ்சம் எப்படிவோ நம் உடலுக்குள் இங்கே நரநாராயணா
அப்ப நமக்கு உயிர் சூரியனாக இருந்து இந்த உணர்வு ஒளியை தனக்குள் எடுத்து, ஆனால் ஒவ்வொரு உணர்வுக்கும் அந்த உணர்வின் தன்மை ஒளிப்பாய்ச்சி அதை எண்ணும் போது நாம் அறிவும் தன்மை வருகின்றது. தான் எது என்ற நிலைகளை அங்கு அறிய முடிகின்றது. ஆக இங்கே நரநாராயணனாக நம் உடலுக்குள் நின்று அவன் எதிர்வடைகின்றான். ஆக இதை போல நாம் முதல்ல விண்ணுலகின் தன்மையை அங்கு எப்படி சூரியன் உற்பத்தி ஆகும் என்று கேள்விகள் எழலாம். சூரியன் எப்படி உருவானது என்று கூட நாம் கேள்விகளை எழுப்பலாம். ஆனால் ஆதிசக்தியான கருமாறி என்று சொல்வாங்க. கருமாறினா விஷம், இருந்த நிலைகள் கொண்டது. அந்த கருமாறிங்கிறது ஒன்றுடன் இணைவது, அதனின் சக்தியாக கவர்ந்து கொள்ளும். போது இந்த விஷத்தின் தன்மை ஆற்றல் கொண்ட பேரண்டம் இருந்த நிலைகள் கொண்டு விஷத்தின் ஆற்றல் பெருகிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அதன் அருகிலே விஷமற்ற மேகங்களாக அல்லது அலைகளாக அது இருக்கப்படும் போது அந்த ஆரியின் தொடரில் விஷத்தின் தன்மை தாக்கிய பின் ஆதிசக்தியான இந்த இருண்ட நிலை ஒரு சாந்தமான ஒரு பொருளுக்குள் இந்த விஷம் தாக்கிய பின் துடித்து எழும்புகின்றது. இப்ப நாம் சாந்தமான நிலையில் இருக்கின்றோம். ஒரு எறும்பு கடித்தால் என்ன செய்கிறோம்? நாம் துள்ளி குதிக்கின்றோம். ஆக அதனை உணர்ச்சியின் வேகங்கள் நமக்குள் விஷம் தூண்டச் செய்கின்றது, இயக்கச் செய்கின்றது. இதே போல சாந்தமான ஒரு ஆவிக்குள் இது பலப்படும் போது அந்த ஆவியின் தன்மை அது நகர்ந்து செல்லும் சக்தியாகும் போது ஜூடாகின்றது. நமக்குள் கரும்பு கடிச்சவங்க இடத்துல பாருங்க, ஜூடு இருக்கிறது தெரியல. இதை போல அந்த உணவின் தன்மை இதற்குள் தாக்கப்படும் போது அது ஜூடாகின்றது. அப்ப ஜூடாகும் போதுதான் முதலே நெருப்பு உருவாகின்றது. அது பராசக்தி உருபெறும் சக்தியாக மாறுகின்றது. ஆனால் நெருப்பு நாம் எரியும் போது லைட் என்ன செய்து உள்ளு போடும் இழுக்குது. இங்க காற்று இல்லைன்னா எரியாது. ஆகவே அந்த ஈர்க்கும் சக்தியான தனக்குள் அந்த காந்தத்தின் சக்தி போகுது. இதான் வெப்ப காந்தம். ஈர்க்கும் வெப்பமாகும் போது காந்தமாகுது. அதனால்தான் வெப்ப காந்தம் என்று சொன்னார்கள் அன்று. அது வெப்ப காந்தமாக மாறும்போது இந்த உணர்ச்சியின் தன்மை முதல்ல ஈர்க்கும் சக்தியும் தன் ஒரு பொருட்பட்டவுடன் அது வளர்க்கும் சக்தியாக பராசக்தியாகும். தனக்கு ஒன்றை இணைத்து வளரும் ஆற்றல் மிக்க சக்தியாக அந்த விஷமான சக்தியாக இருந்தாலும் ஒரு பொருளுக்குள் பட்டு அது இயக்க சக்தியாக மாறுகின்றது. அப்படி மாறும் நிலையில் வரும்போதுதான் தன் அருகில் இருக்கக்கூடிய பலவிதமான மனங்கள் இருந்தாலும் இந்த ஈர்க்கும் சக்தியான காந்தம் தன் அருகில் இருக்கக்கூடிய மனத்தின் நோய் ஜூடாகி இது ரெண்டரை சேர்க்கின்றது. அப்ப ரெண்டரை எந்த மனத்தின் தன்மையாகவும் ஒரு அணுவின் ஆற்றல் அது பெறுகின்றது. அப்ப அது பெருகப்போக்கும் மனத்தின் தன்மை ஒன்று ஞானம், ஒன்று பராசக்தி வெப்பம், காந்தம் லட்சுமி. ஆனால் இதனுடன் சேர்த்துக் கொண்ட விஷம் ஆதிசேஷன் உருவரும் சக்தி. சூரியனுக்கு பக்கம் 5 புலனறிவை போட்டு ஆதிசேஷன் என்று சூரியனாக உருவாக்கணும்னு சொன்னாலும் இந்த ஆதிசக்தி என்பதுதான் ஆதிசேஷனாக உருப்பெறும் சக்தியாக அது திடப்பொருளாக காணும் நிலையாக சேஷனாக மாறுகின்றது. அந்த இயக்க சக்தியின் தொடராக அது வருகின்ற நிலையை இங்கே காட்டுகின்றார்கள். ஆக இதை போல இந்த 4ம் சேர்க்கப்படும் போது இந்த உணர்வின் அணுக்கள் தனித்தனி இருந்தாலும் இப்ப நாம் எப்படி ஒரு செடிக்கு செடி அந்த மனங்களின் தன்மை எடுக்கப்படும் போது இதனுடைய மனம் அதை பட்டவுடன் இதனுடைய வேகத்திற்கு இந்த மனம் அதை தள்ளுவதும் இன்னொரு மனம் அதை தந்து நகர்ந்து செல்லும் சக்திகள் வானிலே அது அணுக்களின் நகர்ந்து செல்லும் சக்திகள் வருகின்றது. ஆனால் நகர்ந்து சென்றாலும் இந்த ஆதி சக்தியான இந்த விஷயத்தின் தன்மை எதிலே அதிகமாக சேர்கின்றதோ அப்ப அந்த ஈர்ப்பு சக்தியின் அதிகமாகி தனக்குள் கவர்ந்து அது இரண்டரை கலந்து அது உணவின் தன்மை இணைக்கப்படும் போது இப்ப 4 விதமான மனங்கள் எடுத்துக்கொண்ட அணுக்கள் இருந்தாலும் 4 விதமான மனங்கள் இருக்கின்றது. ஆனால் ஒன்றிலே விஷயத்தின் தன்மை அதிகமாகும் போது இது 2 மோதலுடைய சுழற்சி ஆகின்றது. அந்த சுழற்சியாகி வெப்பம் அதிகமாகி இந்த உணர்வின் தன்மை தனக்குள் ஒன்றாகி ஆனால் ஒரே மனமாக அது மாறுகின்றது. ஆனால் 4 மனங்களும் ஒன்று சேர்த்து இது வெப்பம் அதிகமாகும் போது இந்த அதனுடைய சத்துகள் இந்த அணுக்குள் வலுவாகி அதிலிருந்து வெளிப்படும் ஆவி எடையற்ற நிலையில் வேகமாக மாறுகின்றது. இப்படி அணுக்களின் தன்மை உருவாகி அந்த உருவின் தன்மை தனக்குள் வளர்க்கும் போதுதான் இந்த அணுக்கள் தனித்திருக்க எடைகற்ற மேகங்களுக்கு போனவுடன் இந்த உணவின் தன்மை அதற்குள் மூடும் போது அந்த மேகங்கள் நீராக மாறுகின்றது. அந்த நீரின் தன்மை மேகமாகும் போது அந்த நீரின் சக்தி எடை கூடுகின்றது. எடை கூடும் நிறைவு கொண்டு வீழிலே இடமில்லாது அது இயக்கத்தின் தன்மை ஓடும் நிலை வருகின்றது. ஓடும் நிலையை தனக்குள் இருக்கக்கூடிய அணுக்களை நீருடன் கலந்து அது ஒன்றாக இணைகின்றது. அது ஓடும் வேகத்தில் தன் அருகில் இருக்கக்கூடிய காந்த புலன்கள் இயக்கப்படும் போது இந்த நீர் மீண்டும் ஆவியாகி இதற்குள் சேர்த்துக் கொண்ட அணுக்களின் தன்மையை ஒரு பரமான ஒரு பொருளாகின்றது. பரம்பொருள்
ஆக நெருப்பிலிருந்துதான் நீர் தோன்றியது என்ற நிலையை இதே திருமூலர் அவர் பாடியுள்ளார். அவர் பாடியுள்ள உட்பொருளும் இதுதான். திருமூலங்கிற போது அவர் ஒரு பொருளின் தன்மையை அது எப்படி அது மூலப்பொருளாக மாறுகின்றது, அந்த மூலத்தை கண்டுணர்ந்தவர் இதை திருமூலர். அந்த மூலத்தின் தன்மை உணர்த்தியவர் திருமூலர். ஆக இந்த மனித ஜென்மத்தில் இந்த 3000-4000 ஆண்டுகளுக்கும் இந்த உணர்வின் தன்மையை நமக்கு வெளிப்படுத்தி சென்று அவர் வெளிப்படுத்திய சில உணர்வுகள் இங்கே உண்டு. ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட ஆத்மீக சக்தி சூரியனின் காந்த சக்தியால் கவர்ந்து நமக்கு முன் சொல்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே இதைத்தான் அன்று ஞானிகள் தான் கண்டுணர்ந்து நுகர்ந்த அந்த நிலையில் அது வெளிப்படுத்தி அது பரமாகின்றது, பரம் பொருளாகின்றது. அதை பரமசிவம் என்று பெயர் வைக்கின்றார்கள். அதனின் சுழற்சி வேகம் அதிகமாகும் போது அதற்குள் வெப்பத்தின் தன்மை அதிகமாகி அது உணவின் தன்மை மற்றதை வளர்க்கக்கூடிய நிலைகளில் பெரும் கோளாகும் போது சீவலிங்கம். இப்ப நாம் சிவலிங்கம் என்று கோயிலில் வச்சிருக்கோம். இதற்கு பின் நாம கோளுக்கு பேர் சீவலிங்கம். ஒவ்வொரு பொருளின் தன்மையை இயக்க சக்தியாக அது மாறுகிறது என்ற நிலையில் சீவலிங்கம் என்று வைக்கின்றார்கள்.